ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் நிறையா பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்றைக்கி ஜனவரி 29 வியாழக்கிழமைங்க. நீங்கள் இப்போ பார்க்குற சார்ட் வந்து 1947லேருந்து 2025 வரையும் கோல்டு வந்து எவ்ரி 10 கிராம்ஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான். இதில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா 1998 99 நான் வந்து +2 படிச்சுட்டு இருந்த சமயம் அப்போ கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 10 கிராம்க்குரிய ரேட்டு தான் இது. ஸோ 4045 கிட்டத்தட்ட ஒரு கிராமோட ரேட்டு வந்து 400 ரூபாயிலேருந்து 430 ரூபாய்க்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் இயரை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த சமயத்தில் வந்து +2 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து நான் எடுத்திருந்தேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, வருஷத்துக்கு 100 ரூபா அப்படி இருக்கும். நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தனால மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா வரும் வருஷத்துக்கு. ஸோ கம்ப்யூட்ரு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி மொத்தம் இருக்கிறதே 4 கம்ப்யூட்ரு தான், அதுவுமே ரிப்பேர் ஆகி இருந்தது. ஸோ எக்ஸ்டர்னல் வந்து நமக்கு எக்ஸாம் வச்சு மார்க் போடணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிப்பேர் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 400 ரூபா கொடுத்தாங்கன்னா தான் ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் எல்லோரும் 400 ரூபா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இந்த மேட்ச் பாக்ஸ்க்கெலாம் அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒட்டுவாங்க. அதே மாதிரி புஸ்வானம், தரச்சக்கரம் இதுக்கெலாம் வந்து அந்த கோன் மாதிரி செய்வாங்க பார்த்திங்களா, அது வந்து ஒட்டி காய வச்சு கொடுப்போம் நாங்கள். டெய்லி நான் ஸ்கூல் போயிட்டு வந்தாலுமே ஒரு 10 கட்டு வந்து எனக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒட்டி நிமித்தி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் படிக்கவே உட்கார முடியும். அப்பாவோட பிஸ்னஸ் வந்து அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்பா வந்து வெளியூரில் போயிட்டாங்க. ஸோ வீட்டு குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. நான் வந்து அழுகிறேன், எனக்கு ஒரு 400 ரூபா வேணும் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த பெண்டன்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, காது காசுன்னு சொல்லுவாங்கள்ல, 1 கிராம் அந்த மாதிரி வந்து 10 காயின் வச்சுருந்தாங்க. அதை வந்து பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்து, இந்த பிள்ளைக்கு ஒரு 400 ரூபா வேண்டியது இருக்குது, இன்றைக்கி வெளியே கடையில் விசாரித்து பார்த்துட்டு இந்த காயினை நீங்கள் வச்சுக்கோங்க, 1 கிராம் காயின்னு நீங்கள் கடையில் கொண்டு போய் செக் பண்ணிவிட்டு கூட வந்து அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்களோ அந்த ரேட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் கடையில் செக் பண்ணிவிட்டு வந்து 425 ருபீஸ் வந்து அம்மா கையில் கொடுத்தாங்க. இன்றைக்கி வெள்ளி விலை 1 கிராம் 425 ரூபாய். இது பார்க்கும் போதில் எனக்கு அதுதாங்க ஞாபகம் வந்தது. இன்றைக்கி இந்த 425 ரூபாய்க்கு உங்களால் 1 கிராம் சில்வர் சேர்க்க முடியுங்க. அப்படி இல்லையா உங்களால் 40 மில்லிகிராம் கோல்டு சேர்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸை நிப்பாட்டாதீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ கோல்டை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. நான் பார்க்குறது வந்து இதுதான் எனக்கு ஆபத் பாண்டவர். நமக்கு ஒரு அவசர தேவை, ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனே கை கொடுக்குறது வந்து இந்த கோல்டு தான். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபீஸ் கட்டணும், எஜுகேஷ்னல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து இருக்கிற கோல்டை ப்ளஷ் பண்ணி நமக்கு தேவையான அமௌண்ட்டை கண்டிப்பாக ரெடி பண்ணிக்க முடியும், யார் தயவும் இல்லாமலே. ஸோ இன்றைக்கி 1 கிராம் கோல்டு ரேட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 16,800 ரூபாய். இது வந்து 22 கேரட் கோல்டு ரேட் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து வாழ்நாளிலே வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்த மிக உயர்ந்த கோல்டு ரேட்டாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் கிராமுக்கு 1190 ரூபாய் உயர்ந்திருக்கு. இதுவுமே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிற லெவலில் ஒரு சவரனுக்கு 1200 கூடியிருக்கு அப்படிங்கிற காலம் போய் ஒரு கிராமுக்கு 1200 ரூபாய் கிட்ட கூடியிருக்கு. ஸோ ஒரு சவரனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9520 ரூபாய், கிட்டத்தட்ட 9500 ருபீஸ். போன ஏப்ரலில் 1 கிராம் தங்கம் 9500 சில்லற அச்சய திதியை ஒட்டி இந்த ரேட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு சவரனுங்கிறது 1,34,400 ரூபாய். இதோட வந்து 1% வேஸ்டேஜ் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா ப்ளஸ் 3% ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்க அப்படின்னா 1,39,816 ரூபாய், கிட்டத்தட்ட 1,40,000 ரூபாய் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு சவரன் கோல்டு காயின் 1% வேஸ்டேஜில் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்ருக்க நேரத்தில் நம்ம வந்து ஒரு உண்டியில் சேர்த்து வைக்கிறேன், இல்லை பேங்க்கில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு ஆர்டியில் போட்டு நான் ரூபா சேர்த்து வச்சு கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு யூஸே கிடையாதுங்க. இல்லை இந்த கோல்டு ரேட் இப்படியே கூடிக்கிட்டே போகுது, நான் சேமிக்கிறதே நிப்பாட்ட போகிறேன்,
நான் வந்து இருக்கிற சிட் ஸ்கீமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சேவ் பண்ணுறத நிப்பாட்டாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். இதுபடி சேவ் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் அதிக கிராம்ஸ் வந்து சேமிக்க முடியும். விலைவாசி ஏறிக்கிட்டே போகிறப்ப சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை சேவ் பண்ணோம் அப்படிங்கிற திருப்தியும் கண்டிப்பாக இருக்கும். வாங்க இப்போ என்ன மாதிரி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வச்சுருக்க டிஜி கோல்டுங்க. இதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 42 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 42 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு. அதாவது எப்போயுமே நான் சேவ் பண்ணுறப்போ 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக வர்ற மாதிரி தான் நான் சேவ் பண்ணுவேன். இந்த ஆப்பை வந்து டிசம்பர் 26 இன்ஸ்டால் பண்ணி அன்றைக்கி வந்து சேர்க்க ஆரம்பிச்சது தாங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பாஸ்புக் டவுன்லோடுன்னு காமிக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து வரும். ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்புக். நம்ம டெய்லி எவ்வளோ கட்டியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில், அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் ஆரம்பித்து எனக்கு வந்து ஒரு 45 டேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து டெய்லி இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி 2 பேமெண்ட் பண்ணேன்னா நாளைக்கு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் டெய்லி கண்டிப்பாக ஒரு 10 மில்லிகிராம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒரு மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து சேமிச்சுட்டே வந்திருப்பேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று ரேட்டை எடுத்துக்கோங்க, 15,315 ரூபா. அந்த ரேட்டுக்கெலாம் அப்பா நம்ம முந்தின நாள் ரேட்டுக்கே சேவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து காலையில் மார்க்கெட் ரேட்லாம் பார்க்குறப்ப 16,000 கண்டிப்பாக தாண்டும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நேற்று ரேட்டு வந்து இப்போ நமக்கு கம்மியான ரேட்டாக தோணுது. ஸோ அந்த ரேட்டில் நம்ம வந்து போய் கடகடன்னு ஒரு 10 மில்லிகிராமு ஒரு 120 ரூபா 130 ரூபா என்ன ரேட்டு வர்றப்போ 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆகுதோ அதை நம்ம சேமிக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீமில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35 டேஸ் கிட்ட ஆயிருக்குங்க. நான் வந்து ஒரு 381 மில்லிகிராம் சேர்த்துருக்கேன். 42 மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட்டாகவே ஆட் ஆகிருக்கு எனக்கு. இந்த ஸ்கீம் ஆரம்பித்தப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா 12,836 நான் மொதல் நாள் ஆரம்பித்த அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஊடல ரேட் கொஞ்சம் குறைஞ்சதுங்க. நியூ இயர் ஒட்டி 12,450 அந்த மாதிரிலாம் வந்தது. திரும்பியும் ரேட் வந்து அப்படியே கூடிக்கிட்டே போச்சு. 13,000 தாண்டிச்சு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே தானங்க 14,000 தாண்டிச்சு, 15,000 தாண்டிச்சு, இன்றைக்கி 16,000 தாண்டிடுச்சு. நீங்கள் இதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். 106 ரூபாய்க்கு நான் வந்து 9 மில்லிகிராம் ப்ளஸ் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் ஆட் ஆகிற மாதிரி 10 மில்லிகிராம் சேர்த்துருந்தேன். பட் இன்றைக்கி நேற்று ரேட்டு 15,315 ரூபா ரேட்டுக்கு 131 ரூபா போடுறப்ப தான் எனக்கு அதே 10 மில்லிகிராம் வந்து அதாவது 9 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆச்சு எனக்கு. ஸோ ஒரு 10 மில்லிகிராம் வாங்குறதுக்கு 106 ரூபாயிலேருந்து 131 ரூபா வரையும் ட்ராவல் ஆகிருக்கு. இப்படி மில்லிகிராமாக ஆட் பண்ணி நம்மளால் வந்து ஒரு 10 கிராமுக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கணும், ஒரு 40 கிராமுக்கு ஒரு ஹாரம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் நமக்கு தெரியுங்க. ஆனாலும் இந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்த பேமெண்ட் வந்து ஒரு 15 நாள் தாங்க பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சில நாளில் வந்து 3 தடவை பேமெண்ட் பண்ணியிருப்பேன், ஒரு சில நாளில் வந்து 2 தடவை பண்ணியிருப்பேன். பேமெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு எடுத்து எழுதியிருக்கேன் இதில். ஸோ மொத்தம் 15 பேமெண்ட் வருது. 1,745 ரூபா பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 135 மில்லிகிராம் வந்து நான் ஆட் பண்ணது 15 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக ஆட் ஆகுதுங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆவரேஜ் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,745 ரூபாய்க்கு வந்து 135 மில்லிகிராம் வந்து என்னோடய அமௌண்ட்டுக்கு ஆட் ஆனது. ஸோ அதை போடுறப்ப என்ன வருது அப்படின்னா ஒரு 12,925 ரூபா. எனக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து பெனிஃபிட்டை வந்து கோல்டாக தான் ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் என்னோடய கோல்டுக்கு மட்டும் நான் ஆவரேஜ் ரேட் போட்டு சொல்லியிருக்கேன் இப்போ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,925 ஒரு 13,000ன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16,400 ரூபா கிட்ட இருக்குது நமக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 13,000ங்கிறது ஒரு 3,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இல்லை எனக்கு அந்த பெனிஃபிட்டோடு சேர்த்தே நான் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 150 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு மொத்தத்துக்கு. அப்போ எனக்கு 1745 டிவைடட் பை 0.150 அப்படின்னு போட்டேன்னா கிட்டத்தட்ட 11,633 ரூபாய்க்கு சேமிச்சிருக்கேன் நான். ஸோ கோல்டு வந்து ஒரு 16,000 தாண்டி போகிறப்ப நம்மளால் வந்து ஒரு 11,600 ரூபாய்க்கே ஒரு 150 மில்லிகிராம் சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஹாப்பியாக தாங்க ஃபீல் ஆகுது.
ஸோ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 120 டேஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 120 டேஸுக்கு 10 மில்லிகிராம் டெய்லி வந்து 10 மில்லிகிராம் நான் சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1200 மில்லிகிராம் வந்து அசால்ட்டாக நீங்கள் சேர்க்க முடியுங்க. இல்லை எனக்கு ஒரு 100 ரூபா 125 ரூபாலாம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து 60 நாளைக்கு 10 மில்லிகிராம் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் வரும். அடுத்த 120 நாளில் 80 நாள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 80 நாள்லேயும் 10 மில்லிகிராம் நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 800 மில்லிகிராம் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து என்னால் டெய்லி 50 தான் சேமிக்க முடியுங்கிறவங்க வந்து 40 மாற்றிக்கோங்க. ஸோ ஓவராலாக ஒரு 2000 மில்லிகிராம் வந்து 240 நாளில் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ 2 கிராம் அப்படிங்கிறத உங்களோட சின்ன சின்ன செலவுகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இந்த 2 கிராமை தாராளமாக சேவ் பண்ணலாங்க. இல்லை என்னோடய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 1 கிராமாவது சேமிக்கலாம் இந்த முறையை பயன்படுத்துகிறப்ப. தங்க விலை ஏறுற மாதிரி நம்மளுடைய வருமானம் ஏறிக்கிட்டே போகலைங்க. ஆனால் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து மாதம் மாதம் ஒரு கான்ஸ்டண்ட்டான சேவிங்ஸ் இருக்குல்ல, அதை சேமித்து வச்சுட்டே வாங்க. அதுக்கு எவ்வளோ தங்கம் சேருதோ அவ்வளோ சேர்ந்துட்டு போட்டோம். எக்காரணம் கொண்டு சீட்டு கட்டுறவங்க யாருமே வந்து நிப்பாட்டாதீங்க. அந்தந்த மாதத்துக்கு எந்த டே பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பணம் கட்டிட்டு வாங்க. இன்னும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னையிலேருந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாவது எடுத்தோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு ஒரு சேவிங்ஸும் இருக்கும். இந்த வீடியோ மோட்டிவேஷனலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நியூ இயருக்கு நம்ம எல்லாருமே ஒரு 2 கிராம் காயின் வந்து நியூ இயருக்கு வாங்குகிறோம். ஸோ இதை டார்கெட்டாக இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிஜிகோலில் சேவ் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.